திருநாவுக்கரசருடைய திரு அங்கமாலை முதல்ல சஷ்டி கவசம் மாதிரி கவசம் பாடியவர் திருநாவுக்கரசர் தான். ஒவ்வொரு உறுப்பா முதன்மை உறுப்பா வச்சு பாடின. இதை வச்சுதான் பின்னாடி வந்தவங்கலாம் ஒவ்வொரு உறுப்பையும் விரிவித்து பாடியிருக்கிறார். இவர் தலையில ஆரம்பிச்சு கால் வரையும் அழகா முக்கியமான உறுப்புகளா பாடியிருப்பார். முதல்ல கவசம் பாடுறது அப்படின்னு சொல்றது திருநாவுக்கரசர் தான் தொடங்கி வைக்கிறார். கவசம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல திரு அங்கமாலை அப்படின்னு பேர். திரு அங்கமாலை. என்னுடைய பண் சாதாரி பந்துவராளி என்கின்றதாகும். இப்ப பாருங்க, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கண்ணிந்து 8 தட்டு பாருங்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கண்ணிந்து தலையாலே பலி தேரும் தலை வனை தலையே நீ வணங்காய். இப்படி போடலாம். அல்லது நீங்க ஆதி தாளமா எண்ணி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து, இந்த தாளம் முடிகிற வரையும் அந்த வரி. இல்ல எனக்கு ஆதி தாளம் என்றது சிரமமா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 8 தட்டு கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்க, தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவன் தலையே நீ வணங்காய். கண்கள் காண்மின்களும் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. யார் எந்தோட உள்ள வராது? ஒரு தட்டு பாக்கி இருக்கு. ரசத்தோடு முடிச்சிருக்கீங்க. பாயசம் போடலாம் யாரும் இல்லையா? பாருங்க, எந்தோள் வீசி நின்றாடும் பிறார் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேட்பின்களோ சிவங்கம் நிறைசம் கவள எரி போல் ஏனி பிறான் பிறம் எப்போது செவிகாள் கேட்பின்களோ. புரியுதா? இப்ப இதுல தாளம் தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தா. எவ்வளவு தூரம் 2 தட்டு வரையும். அப்புறம் தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தா. இவ்வளவுதான். 8 to 16 கணக்கு வச்சுக்கணும். முதல் வரிக்கு 8, அடுத்த வரிக்கு 8. அதாவது முதல் வரிங்கிறது தலையே நீ வணங்காய் தலை மாலை, ஒரே வரி தான். இது 2 வரியா வரக்கூடிய பாட்டு. நம்ம நீளமா ஒரு மாதிரியா இருக்கும் தான் அப்படி பிரிச்சு போடுறோம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து. ஆதித்தாளம் 2 ஆதித்தாளம். அதை நம்ம 2 8ஆ பிரிச்சுக்கிறோம். சிங்கிளா போடுறதுனால என்ன பண்ணலாமா? இப்ப நான் சொல்றது கவனிச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பார்த்து பாடுங்க. கவனிங்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 தாளம். ஏன்னா 6 எண்ணிக்கையில முடிஞ்சது. 8ல 6ல முடிஞ்சிருது. அப்ப 7 8 என்ன பண்ணணும்? அந்த தாளத்தை நம்ம போடுற வரையும் வெயிட் பண்ணணும். திரும்ப அதுதான் முக்கியமா கவனிக்கணும். அடுத்த வரி 7ல முடியும். அதுல ஒரு தாளம் வெயிட் பண்ணா போதும். இப்ப 2 இதை கவனிங்க, தாளத்தை கவனிங்க. பாட்டு வந்துடும், தாளத்தை கவனிங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. இந்த கணக்கு தான். இது 1 உருப்படியா வந்துருச்சுன்னா தலையிலிருந்து கால் வரையும், இல்லைன்னா மூளைச்சாவு அடைஞ்ச மாதிரி ஆயிடும். என்ன தலை சரியா வரலன்னு சொல்லுங்க. அப்புறம் செவி இருந்தா என்ன, கண்ணுக்கு பார்த்தா என்ன, உறந்தா என்ன, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு பாட்டு தலையை நீ வணங்க 2-3 தடவை சொல்லிட்டு கண்கால் காண்பிக்கலாம். இது ஒழுங்கு பண்ணிட்டா போதும். தலை ஒழுங்காயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும். பாடலாமா? நீங்களா பாட போறீங்க. இந்த 4 வரி. 4 வரிங்கிறது 2 வரி. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து
தலையே. ஒரு நிமிஷம். அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா 8 முடிஞ்ச உடனே ஆரம்பிக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல ஒரு பாஸ் போயிருக்கு. 8 முடிஞ்ச உடனே தலையாலேன்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ அதுதான் நீங்க கவனிக்கணும். பொறுமையா கரெக்டா வந்துச்சு. 7ல 6ல நீங்க தொடங்கல. ஆனா என்ன பண்ணிட்டீங்க, 8 முடிஞ்சு தலையாலே அப்படின்றத கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. அது என்ன இடம், ஒரு அரை தாளம் ஓடிடும். இப்ப கவனிங்க, திருப்பி கவனிங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலைவன் தலையே நீ வணங்க தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பறித்தே. 7ல முடிக்கிறீங்க. 7 முடிச்சாங்க. இவங்க எண்ணி போடுறாங்க. 7 முடிச்சு 8 ஒரு தாளம் இருக்கு. பாட்டு முடிஞ்சு 2 தாளம் வச்சுக்கோங்க. பாட்டுக்கு 6 தாளம் கேட்பாருங்களேன். தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து 6ஓட முடியுது. அப்ப 7 8 இருக்கு. கேப்ல பாட்டு எடுத்து முடிச்சு புரியுதா? பாருங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலைவன் தலையே நீ வணங்க. ஒரு பாட்டு சரி பண்ணுங்க, எல்லா பாட்டும் முடியாது. பாடுங்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி பேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இதுல ஒரு 2-3 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ரொம்ப கிளவரா கம்முன்னு மூடிடுறாங்க. அடுத்தவங்க ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்துக்கணும் எதுக்கு பிரச்சனை. நடுவில் ஆரம்பிச்சாதானே ஒரு கண்டுபிடிக்கிறது. டக்குனு மியூட் ஆயிடுறாங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரியும். டக்குனு மியூட் ஆயிடுது. பார்த்தா அப்படி இருக்க. அப்புறம் தலையாலே சரி ஐயோப்பா நிறைய கத்துக்க வேண்டியது. நீங்க எந்த கத்துக்க வேண்டியதை விட உங்கள்கிட்ட கத்துக்க வேண்டியது நான் யாரும் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப இதுதாங்க இந்த அதாவது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய நிறைவும் என்ன அப்படின்னா, அவங்க என்ன முதல் சந்தத்துல வைக்கிறாங்களோ அதை கடைசி வரையும் அவங்க பின்பற்றுவாங்க. அதனால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். இப்ப நீங்க பல்லவி அனுபல்லவி சரணத்துல அப்படி கிடையாது. பல்லவியும் அனுபல்லவியும் ஒரு மாதிரி இருக்கும், சரணம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. முதல் பாட்டுல என்ன சந்தத்தில் அவங்க தொடங்கிட்டாங்களோ அந்த பதிகம் முழுவதும் ஒரே சந்தம் தான். வார்த்தைகள் மட்டும்தான் வேறுபடும். அதனால நீங்க அந்த முதல் பாட்டை நல்லா பயிற்சி பண்ணி கையில அந்த தாளத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து நடத்துறதுக்கு நான் தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம், தமிழ் படிக்க தெரியும் உங்களுக்கு. நீங்க டக்குன்னு கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை கரெக்டா 6ல முடியுது பாருங்க. அப்ப என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. பண்ணலாமா? இப்ப கண்காள் காண்மின்களோ பாடுங்க. கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. சிறப்பு. அவ்வளவுதாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2 வரி நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 3 3 2 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வரி என்ன பண்றோம்? 3 3 2. 3 3க்கு சொல் இருக்கும், 2க்கு நிரவல்னு பேர். முதல் 3 தட்டுக்கு சொல் இருக்கு, அடுத்த 3 தட்டுக்கு சொல் இருக்கும், கடைசி 2க்கு நிரவல். அந்த கடைசி வார்த்தை என்ன பண்றோம்? நீட்டி. இசைங்கிறதே என்னது? எலாபரேட் பண்றது தானே. இப்ப பாருங்க. செவிகாள் தேன் மின்களோ
சிவன்யம் நிறை செம்பவள எரி போல் மேனி பிராட்டிரம் எப்போதும் செவிகள் தேன்மின்களோ. கரெக்டா இருக்கா? பாடுங்க போ. செவிகால் கேள்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள. வரல, 8 வரல, டக்குன்னு எடுக்கிறீங்க பாருங்க, திரும்ப கவனிங்க. செவிகால் தேன்மின்கள் 3 முடிஞ்சுச்சா? சிவன்யம் நிறை சம்பவள 3 முடிஞ்சுச்சா? அப்புறம் 2 இருக்குல்ல, பாடுங்க. செவிகால் கேள்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள. எரி போல் செவிகால் கேள்மின்களோ. இது வந்துரும். ஏன்னா இது 7 வரி வந்துருது. அப்புறம் ஒரு தட்டு தானே, அது வந்துரும். 2 தட்டு தான் நம்ம இழுக்கிறதுல என்ன பண்ணுவோம், சீக்கிரமா வந்துரும். சரி, அடுத்தது பாருங்க. நான் பாடுறேன், நீங்க அப்படியே பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, கவனிச்சுட்டு பாடுங்க. முக்கே நீ முரல முதுகாடுரை முக்கணனே வாக்கே முக்கிய மங்கை மணாளன் முக்கே நீ முரலாய். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை. வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய். வாயே வாழ்ந்து கண்ட மத யானையுனி போர்த்து கேய்வாழ் காட்டக காடும் பிரான் தன்னை வாயே